ஹாய் ஆல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் யூனிட் 4 வரைக்கும் ரெஃபரன்ஸ் புக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற எல்லா யூனிட்டுக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஈச் யூனிட் ஒரு புக் தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து ஒரு யூனிட்டுக்குமே வந்து 3 புக்ஸ் வரைக்கும் கூட நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஒரே புக்லேயே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் வந்து நமக்கு ஃபிஃப்த் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு மாடர்ன் அல்ஜிப்ரா, இது வந்து ஆறுமுகம் ஐசக் புக்கு. இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது. அதாவது செட் தேரி, குரூப் தேரி, நெக்ஸ்ட்டு ரிங் தேரி, வெக்டார் ஸ்பேசஸ், தென் வந்து தேரி ஆஃப் மேட்ரிசஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே அதாவது நம்மளுடைய சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து இதில் வந்து கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் வந்து படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் இருக்கிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை, படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ், தியரம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சால்வ்டு ப்ராப்ளம்ஸு, தென் எக்ஸசைஸ் சம்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நோட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோமோ கிளியராக அந்த மாதிரி வந்து டாபிக்ஸ் கொடுத்து நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸில் இந்த ஆறுமுகம் ஐசக் புக் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு. இது வந்து 5th யூனிட்டுக்கு இந்த ஒரே ஒரு புக் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் யூனிட்டுக்கு வந்து ரியல் அனாலிசிஸ்க்கு வந்து ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி மாலிக் அப்படிங்கிறவங்களுடைய புக் வந்து நான் ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இந்த புக் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவங்களுடைய புக்கு. அந்த மாலிக் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அது பிடிஎஃப் பார்த்தேன், அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் தான் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் பேசிக் லெவலில் தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் அதாவது ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் ஆத்தர் புக்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய எக்ஸசைஸ் சம்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த புக் ஃபுல்லாகவே வந்து ரியல் அனாலிசிஸ் வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 6th யூனிட்க்கு. நெக்ஸ்ட் வந்து 7th யூனிட்க்கு பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கும் சேம் ஆறுமுகம் ஐசக் புக் தான். இதுவும் நம்ம அந்த 5th யூனிட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரே புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. அதே மாதிரி படிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ், சால்வ்டு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் சம்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மாதிரி எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது இந்த புக்கு. இது வந்து எந்த யூனிட்க்கு அப்படின்னா 7th யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு இந்த புக் வந்து படிக்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 8th யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்ஸு. இது வந்து தியரி பேப்பர். இதுக்கு வந்து இந்த புக்கு துரைபாண்டியன், லக்ஷ்மி துரைபாண்டியன். இந்த சாப்டர் தான் நான் இன்னும் டச் பண்ணாமல் இருக்கேன். அதாவது இந்த 8th யூனிட் தான் ஃபுல்லாக தேரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து கண்டென்ட் வந்து இதில் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகி தான் வருது. நான் ரெஃபர் பண்ணேன் நம்மளுடைய சிலபஸையும் இதில் இருக்கிற கண்டென்ட் பேஜும். இதில் வந்து எல்லாமே கவர் ஆகி தான் வருது. இந்த ஒரு புக்கே போதும் நமக்கு வந்து இந்த 8th யூனிட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த புக்கு. இதோட ரேட் வந்து 445 வருது. இந்த புக்கு தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க மெக்கானிக்ஸ்க்கு. இந்த புக் வாங்கிட்டிங்க அப்படின்னா 8th யூனிட் வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th யூனிட்டு. நெக்ஸ்ட்டு 9th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கு இந்த 3 ஆத்தர் புக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஓல்டு புக் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து நான் புதுசாக வாங்கலை, பழைய புக்கு கடையில் தான் வாங்கினேன். இது வந்து பாதி ரேட்டு கொடுத்தாங்க. இது வந்து இது 625 ரேட் போட்டிருக்கு. இதில் வந்து ஹாஃப் ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதில் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு எது தேவையோ அது மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் எல்லாமே கவர் ஆகி வருது. நிறைய சம்ஸ் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. நிறைய எக்ஸசைஸ் சம்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடலாம். இதில் வந்து எல்லாமே கவர் ஆகுது. அதாவது மேலே இருக்கிற அந்த லீனியர் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் பேர்ட்டு, இந்த ஃபுல்லாகவே இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து இந்த புக்கில் வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் யூனிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. இதுதான் வந்து நமக்கு 10th யூனிட்டாக வரும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இந்த புக்கோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 795 ருபீஸ் வருது. அரௌண்ட் 800 கிட்ட வந்துடுது. இந்த புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இதுலேயுமே அதாவது இப்போ நம்ம 9th யூனிட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பிஜிக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கலாம். இதுலேயுமே நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கவர் ஆகுது, ப்ராபபிலிட்டியும் கவர் ஆகுது. எல்லா டாபிக்ஸுமே இதில் கவர் ஆகுது. இதுவுமே படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்குகிற புக்ஸ்லேயே இது 2 தான் கொஞ்சம் வந்து பல்கான புக்ஸு.
காஸ்ட்டும் இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இந்த புக்ஸோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசானில் இதில் வந்து எந்தெந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுக்கான லிங்க்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக் வச்சு படிங்க. அப்போ தான் வந்து நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகி வரும். நம்ம வந்து ஏதோ ஒரு அகாடமியில் போயிட்டு நம்ம வாங்கி படிக்கிறத விட இதில் வந்து எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் புக்ஸ் வச்சு படிங்க. தேங்க்யூ.